கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம நேற்று தினத்துல 7 அதிகாரம் 10 8வது அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம். யோசுவா 8வது அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, யோசுவா கர்த்தர் யோசுவா நோக்கி சொல்றாரு, நீ பயப்படாத, நீ கலங்காம இரு, யுத்த ஜனங்கள் யாவரையும் நீ என்ன செய்ய கூட்டிக் கொண்டு எழுந்து நினைச்சு ஆயி பட்டணத்துக்கு நேராக போ. அங்க ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் நான் நினைச்சுவேன் உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்றாரு, நீ எப்படி எரிகாவுக்கு செய்தீங்களோ எரிகாவுக்கும் செய்தது போல நான் என்ன செய்வேன் ஆயிக்கும் ஆயிராஜாவுக்கும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எரிகோல எந்த பொருளுமே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். எல்லாம் சாபத்திடான பொருள் எல்லாத்தையும் என்ன சின்ன தீக்கொளுத்திடணும்னு சொன்னார். ஆனா இங்க என்ன செஞ்சிருக்காருன்னா, அதுல கொள்ளையிட்ட பொருள்கள் மிருக ஜீவன்கள்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சுக்காங்க, நீங்க கொள்ளையா வச்சுக்காங்க அப்படிங்கிறாரு. மிருக ஜீவன்கள் பொருட்கள்லாம் என்ன செஞ்சுக்காங்க, நீங்க கொள்ளையா வச்சுக்காங்கிறார். அங்க எதுவுமே எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. எல்லாமே தீக்கொளுத்திப்படும் சொல்லியிருந்தாரு. வெள்ளி பொண்ணு இது மட்டும் ஆலயத்துக்கு, இரும்பு இது மட்டும், வெண்கலம் இது மட்டும் ஆலயத்துக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருந்தாப்புல. அதே போல இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கையில ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மிருக ஜீவன்கள் கொள்ளை பொருள்ல எடுத்துக்கோ. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, பதிவு இருந்து நீங்க யுத்தத்துக்கு போகணும் அப்படிங்கிறார். டைரக்டா போகாதபடிக்கு பட்டணத்தை சுற்றி என்ன செய்யணும், பதிவு இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால பட்டணத்துக்கு பின்னால என்ன செய்து பதிவிட ஆட்களை என்ன செஞ்சு ஏற்படுத்து அப்படிங்கிறாரு. அப்பொழுது ஆயின் மேல் போக சொன்ன உடனே இப்ப யோசுவா என்ன செய்யறான், ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போகிறதுக்கு சகல யுத்த ஜனங்களையும் எடுத்து கூட்டிக் கொண்டு என்ன செய்யறான் யோசுவா. மொத்தம் எவ்வளவுன்னா 30,000 பேரு யுத்த புருஷர்களை தேர்ந்தெடுத்துட்டு அவர்களை என்ன செய்யறான், தேர்ந்தெடுத்து ராத்திரியில என்ன செய்யற அவர்களை அனுப்பிடுறான். ஏன்னா பகல 30,000 பேர் எல்லாம் போகும்போது தெரியும்ல, அதனால ராத்திரின்னா எல்லாரும் தூங்கிடுவாங்க. ராத்திரி நேரத்துல யோசுவா என்ன செய்யறான்னா 30,000 பேரையும் தேர்ந்தெடுத்து என்ன செய்யறான், அங்க ஆய்க்கு நேராக சித்தம் பண்ணக்கு அனுப்பி விடுறாப்புல. அப்புறம் அவர்களுக்கு அந்த 30,000 பேருக்கு என்ன கட்டளை இடுறாரு அப்படின்னா, நீங்க பட்டணத்துக்கு பின்னாலே என்ன சொன்ன போய் பதிவிருங்கிறாரு. ஏன்னா பட்டணத்துக்கு வாசல்லாம் உண்டுல்ல, அதனால பட்டணத்துக்கு பின்னால நீங்க என்ன செய்யுங்க, போய் நீங்க பதிவிருங்க. ஆனா பட்டணத்துக்கு வெகு தூரம் என்ன செஞ்சிடாதாங்க, பெயராதாங்க. வெகு தூரம் பெயராதபடிக்கு பட்டணத்துக்கு பின்னால இருந்து எல்லாரும் என்ன செய்யுங்க, ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நானும் என்னோட இருக்கிற சகல ஜனங்களும் என்ன செய்யணும்னா, பட்டணத்து அண்டையில நாங்க என்ன செய்வோம், கிட்டி சேருவோம். பட்டணத்து அண்டையில நாங்க கிட்டி சேரும் போது அவர்கள் என்ன செய்வாங்க, முன்னால யுத்தத்துக்கு போனாங்களா, போகும்போது ஆகான் எரிகோல பொருட்களை இசித்து எடுத்துட்டு வந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, 2000-3000 ஜனங்கள் போனாலும் ஆகிய முறியடிச்சலான்னு சொல்லி பார்த்துட்டு வந்த மக்கள் சொல்லியிருந்தாங்க. இப்படி 3000 பேர் போனாங்க. ஆனா என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இவங்க கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, எரிகோல எந்த பொருட்களையும் கொண்டு வரக்கூடாது, தீக்கிரைக்காகன்னு சொன்னது மட்டும் ஆகான் எடுத்தார். அவர் பாபிலோனே சால்வை, வெள்ளி 200 சேக்கல் வெள்ளி, அப்படி தங்கம் எல்லாம் என்ன செஞ்சுட்டான், எடுத்துட்டு வந்துட்டான். எடுத்துட்டு அவன் வீட்டுல எடுத்து பூமிக்கு அடியில ஒளிச்சு வச்சிருந்தான். அதனால இது கர்த்தருக்கு பிடிக்காததுனால கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆய்க்கு இவங்க விரோதமா யுத்தத்துக்கு போகும்போது ஆய் ஜெயிச்சுலாம் 2000-3000 போடல ஜெயிச்சலான்னு சொன்னவங்க ஒருத்தன் செஞ்ச தப்புனால அவங்க என்ன செய்றாங்க, 3000 பேர் போனாலும் ஆயி ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இஸ்ரவேலை முறியடிச்சுட்டாங்க. முறியடிச்சாலும் 36 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டனாலதான் யோசுவா கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யறான்னா, வஸ்திரங்களெல்லாம் கிழித்து புழுதியெல்லாம் என்ன செய்யறான், வழுதி மேல போட்டுக்கிட்டு அப்படி என்ன செய்யறான்னா கீழே கிடந்து உருண்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஜெபம் பண்ணாப்புல, அழுது புரண்டு நீட்டு இருந்தாப்புல. அப்போ கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, நீ எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. எழுந்துருன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, எனக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நான் அங்க எந்த பொருளுமே இச்சித்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சாபத்திட்டான பொருளை என்ன செஞ்சுட்டாங்க, இச்சித்து எடுத்து வந்துட்டாங்க. அதனாலதான் நான் என்ன செஞ்சேன்னா, நான் அவங்களுக்கு முன்பாக விருந்தோடி போக பண்ணேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பாரு. அதனால நீ எழும்பி அவர்களை எடுத்து பரிசுத்தப்படுத்தி நாளைக்கு நீ போ, நான் அவனுக்கு நான் ஜெயித்து தருவேன்னு சொல்லுவாரு. அதன்படி யாரு இச்சித்து எடுத்தாங்கிறது கர்த்தர் காட்டி கொடுக்கணும். அதனால என்ன செய்ய, கோத்திரமா நாளைக்கு வர சொல்லு, வம்சமா வர சொல்லு, குடும்பமா வர சொல்லு, அடுத்த பேரா வர சொல்லு அப்படின்னு சொல்லிங்கும் போதுதான் அது யாரு, ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டான். ஆகான் கண்டுபிடிக்கப்பட்ட போதுதான் நினைச்சுறாங்க, கேட்கும்போது நான் எடுத்தேன் கர்த்தருக்கு விரோதமா நான் பொல்லாப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி, பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே எங்க வச்சிருக்கான்னு சொல்லும் போது
வீட்டுல நினைச்சின பூமிக்கு அடியில நடுவுல வச்சிருக்கேன்னு சொன்னோன்னே ஆட்களை அனுப்பி எடுத்துட்டு வந்து அவனையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு குதிரைகள் எல்லாம் அவனுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா நேரே கொண்டு வந்து ஆகவர் பள்ளத்தாக்கு என்ற இடத்துல கொண்டு வர சொல்லி அங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவனை கல்லெறிஞ்சு அவனை கொண்டுட்டு நீ எங்களெல்லாம் கலங்க பண்ணா இனி நாங்க உங்களை கலங்க பண்றோம்னு சொல்லி அவனை கல்லெறிஞ்சு கொண்டு அவன் மேல இருந்துச்சு கற்குவில குவிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதனால இந்நாள் வரைக்கும் அது ஆகவர் பள்ளத்தாக்கு என்னப்படுதுன்னு சொல்லி நான் பார்த்தோம். அதனால கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா இப்ப வந்து அப்போ அதனாலதான் இப்ப வந்து எடுத்துறாங்க. முன்னால ஒரு கைத்தத்துக்கு எடுத்து வச்சுட்டாங்க, போயிட்டு வந்துட்டாங்க. போனதுனால இப்போ நீங்க என்ன செய்யுங்க, பதிவிட வச்சு போங்கிறாரு. அப்ப பதிவிட வச்சு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு குறிப்பு என்ன செய்யும், பதிவிட பின்னால இருக்கும், ஒரு குறிப்பு என்ன செய்யும் முன்னால யுத்தத்துக்கு போகும். அப்போ யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா இவங்க நம்ம யுத்தத்துக்கு வராங்க, முன்னால முறியடிக்கப்பட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி இவங்க தைரியமா என்ன செய்வாங்க, இவங்களை விரட்டிட்டு வரும்போது பின்னால பதிவு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க வந்து இவங்களை யுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்றாரு, யோசுவாவிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்னதுனால இப்ப யோசுவாவை என்ன செய்யறாருன்னா அந்த 30,000 பேரை என்ன செஞ்சா தேர்ந்தெடுத்து பட்டணத்துக்கு பின்னால என்ன செய்றோம் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பனைங்க வந்து கர்த்தர் சொன்னபடியாக நாங்க என்ன செய்வோம், நீங்க வந்து பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவே ஆய்க்கு மேற்காக என்ன செய்யுங்க பதிவு இருந்து வைங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட என்ன 30,000 பேரோட சேர்ந்து யோசுவாவும் என்ன செய்றான் அன்று ராத்திரி அந்த 30,000 பேர் ஜனங்களோட தான் சேர்ந்து என்ன செய்றான் தங்கி இருக்கிறான். ராத்திரி தான் கிளம்பி போறாங்க, கிளம்பி போய் ராத்திரி என்ன செய்றான் ஜனங்களோட யோசுவா என்ன செய்றான் தங்கி இருக்கிறான். இப்ப அதிகாலையில யோசுவா எழுந்திருந்து என்ன செய்றான்னா ஜனங்கள் எல்லாம் லக்கம் பார்க்கிறான். லக்கம் பார்த்து இந்த இஸ்ரவேலின் மூப்பரோடு கூட ஜனங்களுக்கு முன்னாலே என்னச்சுதான் பட்டணத்துக்கு முன்பாக யோசுவா என்ன செய்றான் நடந்து போறான். நடந்து போகும்போது இப்ப யுத்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்க்கும்போது ஆய்க்கு வடக்கே என்ன செய்றாங்க பாளையம் இறங்கி இருந்தாங்க. ஆய்க்கு வடக்கு பாளையம் இருந்தாங்க. அவர்களுக்கும் ஆய்க்கு நடுவில் என்னச்சது ஒரு பள்ளதாக்கு வந்து இருந்துச்சது இருக்குது. ஏறக்குறைய அடிச்சிடறான் 5,000 பேரை அடிச்சிடறான் பிரித்து எடுக்கிறான். 5,000 பேரை பிரித்து எடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆய்க்கு நடுவே பட்டணத்துக்கு மேல் அண்டையில பதிக்கிறான். மேலண்டை இப்ப வந்து எல்லாரும் மொத்தமா நினைச்சுறாங்க வடக்கு நினைச்சுறாங்க இருக்கிறாங்க, மேற்காக முதலாவது இருக்கிறாங்க, மேற்காக இருந்து அது நினைச்சுறாங்க வடக்காக திரும்ப வராங்க, வடக்கே வந்து நினைச்சுறாங்க பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க. இப்ப வந்து மேற்கு திசையில நினைச்சுறாங்கன்னா பதிவிடையாக ஜனங்களை நினைச்சுறாங்க வைக்கிறாங்க. இப்போ வடக்கே இருந்த சகல ஜனையும் பட்டணத்துக்கு மேற்கே பதிவு இருந்தவர்களையும் திட்டம் பண்ண பண்பு யோசுவா என்ன செய்யறான் அன்று ராத்திரியில பள்ளத்தாக்கில போய் இருக்கான். இப்ப வடக்க ஒரு குரூப் வச்சாச்சு, ஒரு குரூப் நினைச்சது மேற்கு இருக்குது. மேற்கு இருக்கிறவங்க பதிவிட இருக்கிறாங்க, வடக்கு இருக்கிறவங்க என்ன செய்றாங்க டைரக்டா போறாங்க. அது வந்து அப்ப யோசுவா என்ன செய்யறான்னா அன்று ராத்திரி இவங்களோட சேர்ந்து என்ன செய்யறான் ஆய்க்கும் இவங்க குடியிருக்கிற பெத்தேலுக்கும் நடுவுல இது ஒரு பள்ளத்தாக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தாலும் அந்த பள்ளத்தாக்குல போய் இப்ப என்னதான் யோசுவா இருக்கிறான். மலாது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ராத்திரி ஜனங்களோட தங்கி இருக்கிறான். அதுக்கப்புறம் பதிவிடைக்கு ஆட்களை வச்ச பிறகு யோசுவா என்ன செய்யறான் ஒரு பள்ளத்தாக்குல போய் என்ன செய்யறான் போய் இருக்கிறாப்புல. அப்ப இத வந்து ராஜா நினைச்சதுனா கேள்விப்பட்டுட்டான், இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டான். கேள்விப்பட்டதுனால இப்ப இவன் நினைச்சானா ராஜா நினைச்சான் சகல ஜனங்களையும் யுத்த வீரர்கள் எல்லாத்தையும் நினைச்சான் புறப்பட பண்ணி இவங்க நினைச்சாங்க பட்டணத்துக்கு புறம்பே இவங்க இருக்கிறத பார்த்து இவங்களை யுத்தம் பண்ண வராங்க. ஆனா பட்டணத்துக்கு பின்னால பதிவு இருக்குது ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் தெரியாது. பட்டணத்துக்கு எதிரே வர்ற மக்கள் தான் இவங்களுக்கு என்ன செய்ய தெரியும். எதிரே வர்றதுதான் யோசுவா கூட இருந்த ஜனங்களும் நினைச்சாங்க இங்க வராங்க. ஆனா 1000 பேர் பின்னால நினைச்சாங்க பதிவிட வச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து இவங்க பதிவிட வச்சிருக்க இடத்துல இவங்க வந்திருக்கும் போதெல்லாம் என்ன செய்றாங்கன்னா பதிவிட வைக்கிறது அவங்க அறியாததுனால இப்ப என்ன செய்றாங்க இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க இப்ப இஸ்ரவேலரோட என்ன செய்றாங்க யுத்தம் பண்றதுக்கு அவங்களை என்ன செய்றாங்க விரட்டிட்டு வராங்க. விரட்டிட்டு என்ன செய்றாங்க நேரே வனாந்திரத்துக்கு போயிற வழியா அவங்களை என்ன செய்றாங்க ஓடுறாங்க. இவங்க விரட்டிட்டு வரதுனால பட்டணத்து மக்கள் யோசுவா கூட சேர்ந்தவங்களும் என்ன செய்றாங்க விரட்டிட்டு வராங்க. விரட்டிட்டு வந்த உடனே இவங்க என்ன முன்னால ஓடுறாங்க பயந்து. ஏன்னா முன்னால 36 பேர் வெட்டி கொண்டு போட்டாங்கல்ல, அதனால இவங்களுக்கு தைரியம் நம்ம அவங்களை வந்து வெட்டி கொண்டு போட்ட மாதிரி இப்ப நம்ம ஜெயிச்சலானே ஆய்பட்டத்து மக்கள் வராங்க. ஆனா கர்த்தர் இவங்களோட இருக்கிறாரு, கர்த்தர் வர சொன்னாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க எப்படி இந்த பின்னால பதிவிட இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால இவங்க என்ன செய்றாங்க முன்னாலே போல முறியடிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்றாங்க விரட்டுறாங்க. இவங்க விரட்டும் போது என்ன செய்றாங்க எதிரிட்டு என்ன செய்யலாம் யுத்தம் பண்ண வரல. ஏன் அப்படின்னா ஒரு தைரியம், ஏன்னா
நம்ம வந்து அவங்கள முதல்ல என்ன செய்யணும், பட்டணத்தை விட்டு வெளியில கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம முன்னால ஓடி போற மாதிரி ஓடி போனா அவங்க நம்மளை விரட்டிட்டு வருவாங்க. விரட்டிட்டு வரும்போது பட்டணத்தை விட்டு எல்லாரும் வெளியில வந்துருவாங்க. அப்பதான் பட்டணத்துக்கு பின்னால இருக்கிறவங்க என்ன செய்யணும், பட்டணத்தை தீக்குளுத்த முடியும். அப்படிங்கறதுனால யோசுவா என்ன செய்றான்னா தந்திரமாக என்ன செய்றான், இப்ப அவங்கள கண்ட உடனே அவங்களுக்கு எதிரிட்டு போர் செய்யல, எதிரிட்டு யுத்தம் பண்ணாதபடிக்கு என்ன செய்றாங்க, அவங்க முன்னால ஓடுறாங்க. வனாந்தரத்தை பார்த்து என்ன செய்றாங்க, முன்னால ஓடுறாங்க. ஓடுறத பார்த்தோன்னே இப்ப ராஜா ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, பட்டணத்தை விட்டு எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. யாருமே வீடை கூட பூட்டல. அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டெல்லாம் திறந்து வச்சுட்டு, பட்டணத்தெல்லாம் திறந்து வச்சுட்டு அவங்க நினைச்சுறாங்க அப்படியே நேர இஸ்ரேல் ஜனங்களை விரட்டி எல்லாருமே ஓடிட்டாங்க. எல்லாருமே ஏன்னா அவங்க எதிரிட்டு வந்தா தானே இவங்களுக்கு பயம், இங்க திரும்பலாம். எதிரிட்டு வரல, முன்னால தானே ஓடுறாங்க. அதனால இவங்க எல்லாருமே நினைச்சுனா ஒரு ரொட்டி எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. வெளியில இருந்து அவங்களை விரட்டிட்டு ஓடுறாங்க. இப்ப வேற எல்லாரும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடுற மாதிரி ஓடிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல இவங்களுக்கு பயந்து இருக்கிறாங்க, ஓடி காட்டணும்னா அவங்களே இருக்கிறாங்க, எழுத்து போறாங்க. இப்ப இந்த சமயத்துல யோசுவா நேரா என்ன செய்றாருன்னா, கையில இருக்கிற ஈட்டி என்ன செய்றாரு, ஆய்க்கு நேரா நீட்ட சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா யோசுவா கையில என்ன செய்றாரு, ஈட்டி வச்சிருக்கிறாரு. அந்த ஈட்டிய இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ஆய்ப்பட்டத்துக்கு நேரம் நீட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆய்ப்பட்டத்துக்கு நேரம் நீட்டுனோடனே அதை நான் நினைச்சது, ஆய் ஜனங்களை பாட்டுறதை நான் நினைச்சிறேன், உன் கையில நினைச்சிறேன், நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அதனால அப்படி சொன்ன உடனே இப்ப யோசுவா என்ன செய்றாரு, தன் கையில இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேரா நீட்டினான். கையை பட்டணத்துக்கு நேரா நீட்டின உடனே இப்ப பதிவு இருந்தவங்க, பட்டணத்துக்கு பின்னால 5000 பேர் பதிவு இருந்தாங்கல்ல, இப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா தீவிரமா என்ன செய்றாங்க, அந்த இடத்த விட்டு ஓடி பட்டணத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டணத்துக்குள்ள வந்து பட்டணத்தை என்ன செஞ்சுட்டாங்க, தீவிரத்தோட பட்டணத்துக்குள்ள வந்து எழுச்சுறாங்க. தீவிரமா ஸ்பீடா வந்து என்ன செய்றாங்க, பட்டணத்தை தீ கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பட்டணத்தை தீ கொளுத்தி பட்டணம் என்ன செய்யுது, தீ விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. எரிறத இப்போ யோசுவா குறிப்பு என்ன செய்யுது, யோசுவா இன்னொரு குறிப்போட ஓடினார்ல, முன்னிட்டு இவங்களுக்கு முன்னிட்டு ஓடி பவரை பண்ணது போல இப்ப இவங்க இவங்களை விரட்டிட்டு ஓடினாங்கல்ல. இப்ப இவங்க ஓடுறத பார்த்தோன்னே இப்ப திடீர்னு என்ன செய்றாங்க, பின்னால எட்டி பாக்குறாங்க. அவங்கள அவங்கள விரட்டிட்டு போனவங்க திடீர்னு பின்னால எட்டி பார்க்கும்போது பட்டணம் என்ன செய்யுது, தீ விட்டு எரியுது. பட்டணம் தீ விட்டு எரிஞ்ச உடனே இப்ப யோசா குறிப்பை பின் தொடர்றதை விட்டுட்டு இவங்க என்ன செய்றாங்கன்னா நேர பின்னால என்ன செய்றாங்க, பட்டணம் தீ எரியுதுல, பட்டணத்தை பாதுகாக்கணுங்கிறதுனால அவங்க யுத்தத்துக்கு போகாதபடி என்ன செய்றாங்க, நேர பட்டணத்தை நோக்கி என்ன செய்றாங்க, திரும்பி வராங்க. இங்க பட்டணத்தை நேர திரும்பி வரும்போது இப்ப அந்த பதிவு இருந்தாங்க, பட்டணத்தை தீ கொளுத்திட்டு என்ன செய்றாங்க, இப்ப இவங்களை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் பாருங்க, முன்னால யுத்த வீரர்கள், பின்னால யுத்த வீரர்கள், பட்டணம் தீ விட்டு எரியுது. அதனால இவங்களால என்ன செய்ய முடியல, எங்கேயுமே போக முடியல. அப்படி போக முடியாதனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா இப்ப எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, இஸ்ரவேல் கையில ஆய்பட்டது மக்கள் என்ன செய்றாங்க, அகப்பட்டாங்க. அகப்பட்டோன்னா எல்லாத்தையும் என்ன செய்றாங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, வெட்டி கொண்டு போடுறாங்க. அதுல வந்து வெட்டி கொண்டு போடும்போது ராஜாவை மாத்திரம் என்ன செய்றாங்க அப்படின்னா உயிரோட பிடிச்சிட்டாங்க. ராஜா மட்டும் உயிரோட பிடிச்சிட்டாங்க. மத்த இப்படி வந்தவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, மொத்தம் 12000 பேரை என்ன செஞ்சுட்டாங்க, ஆணு பெண்ணுமாக 1000 மனுஷர்கள் என்ன செய்றாங்க, வெட்டிப்பட்டாங்க. பொம்பளை ஆம்பளை எல்லாம் சேர்ந்து மொத்தம் 12000 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டி கொண்டு போட்டாங்க. இப்ப வெட்டிப்பட்டாங்க. ராஜா மட்டும் என்ன செய்றாங்க, உயிரோட வச்சிருக்கிறாங்க. இப்ப 1000 குடிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு, சங்கரிச்சு போட்டாச்சு. சங்கரிச்சு போட்ட உடனே இப்ப யோசுவா என்ன செய்யறா, ஈட்டியை நீட்டி கொண்டு இருந்த தன் கையை அடிச்சுறான், மடக்கல, இன்னும் மடக்கல. யோசுவா கையை நீட்டி கொண்டே இருக்கிறாரு. கையை நீட்டி கொண்டே இருக்கும்போது அங்க நினைச்சது இத்தனை நடக்கு. இப்போ தன் நீட்ட கையை நினைச்சல, மடக்கல. ஆனா எல்லாத்தையும் 12000 பேரை நினைச்சு 12000 பேரை வெட்டி கொண்டு போட்டு ராஜா உயிரோட வச்சிருக்காங்க. ஆனா கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி அவங்க என்ன செய்றாங்க, மிருக ஜீவன்களையும் அந்த பட்டணத்தில் கொள்ளையை மாத்திரம் இஸ்ரவேலர்கள் எடுத்துக்கொண்டாங்களாம். அவங்க மிருக ஜீவன்கள் அந்த பட்டணத்துல கொள்ளையிட்ட பொருட்கள், தங்கம், வெள்ளி, பித்தளை, இரும்பு, எல்லாம் இருக்கும்ல, அந்த பொருட்களை நினைச்சுறாங்க, கொள்ளையிட்டு இருக்காங்க. மிருக ஜீவன்னா ஆடு, மாடு, கழுதை என்னெல்லாம் வச்சிருந்தாங்களோ அந்த ஒட்டகம் இதெல்லாம் என்ன செய்றாங்க, மீட்டு எல்லாம் எடுத்துட்டு கொள்ளை பொருளையும் எடுத்துட்டு வராங்க. பட்டணம் என்ன செஞ்சாச்சு, தீ கொளுத்தப்பட்டாச்சு. அதனால ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு யாருமே என்ன செய்யாது கிடையாது. ஊர்ல யாருமே இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்ச முறைய ஆய்பட்டத்தை சுட்டரிச்சாச்சு. அதனால அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பாழாய் கிடக்கும் மண்மேடா இருக்குதான். அந்த ஆய்பட்டணம் இந்நாள் வரைக்கும் என்னது, ஒரு பாழாய் கிடக்கிற ஒரு மண்மேடை போல நினைச்சுதான் இருக்குதான். இப்ப ராஜாவை நினைச்சுறாங்க, மரத்துல தூக்கி போடுறாங்க. ராஜா மட்டும் தான் இவரோட வச்சிருந்தாங்கல்ல, இப்ப ராஜாவை நினைச்சுறாங்க, மரத்துல நினைச்சுறாங்க, தூக்கு போடுறாங்க.
தூக்கு போட்டு சாகடிக்கிறாங்க. இப்ப அந்த மரத்துல செத்த உடனே இப்ப நினைச்சுறாங்க சாயங்காலம் மட்டும் அவனை நினைச்சுறாங்க அப்படியே தூக்குல நினைச்சுறாங்க தொங்க வச்சிருக்கிறாங்க. மரத்தை தூக்கி போட்டு அதான் தூக்குல நினைச்சுறாங்க தொங்க போட்டிருக்காங்க. சாயங்காலம் மட்டும் அதை நினைச்சுறான் தொங்கி கொண்டிருக்கிறான். அப்புறம் சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவாவின் உடல் நினைச்சுதான் மரத்தை விட்டு இறக்க சொன்னான். ஏன்னா ராத்திரி நேரங்களே என்ன செய்யுதுன்னா இந்த பிரேதமா நினைச்ச கூடாது, தொங்கி தூக்குல தூங்குனவங்க தொங்க விட மாட்டாங்க. அதனால சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக நினைச்சுறாங்க அதை விட்டு இறக்கிறணும். அதனால என்ன செய்றாங்க இப்போ சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவனை உடல் நினைச்சுற மரத்தை விட்டு இறக்க சொல்றான். அவனை வந்து இறக்கி அந்த பட்டணத்து வாசல்லே போடுறாங்க. ஆயி பட்டணத்து வாசல்ல இந்த ராஜாவை போட்டு இப்போ அந்த அது மேல என்ன செய்றாங்க பெரிய கற்கோவில் என்ன செஞ்சுட்டாங்க குவிச்சாச்சு. ஆயி பட்டணத்து ராஜா மேல பெரிய கற்கோவில குவிச்சாச்சு. இதுக்கு முன்னால 7வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஆகான் பொருட்களை இச்சித்து எடுத்து வந்தனால அவனை ஆகார் பழக்கா கொண்டு வந்து அவன் மேல கற்களை எரித்து கற்களை எரிந்து அவனை கொண்டுட்டு அது மேல கற்கோவில குவித்து வைத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா 8வது அதிகாரத்துல ஆயி ராஜாவை என்ன செய்றாங்க அதே போல அவனை கொண்டுட்டு பெரிய கற்கோவில மேல நினைச்சுறாங்க குமிச்சு வைக்கிறாங்க. அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகி மோசே சொல்லி இருக்கிறால அந்தபடி மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டபடி மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஏபால் பர்வதத்தில் இஸ்ரேல் தேவனாய கர்த்தருக்கு ஈர்ப்பாயுதப்படாத ஒரு முழு கற்களை ஒரு பலிபடத்தை நினைச்சுறான் கட்டுறான். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொன்னபடி ஏபால் பர்வதத்தில் நினைச்சுறான் ஒரு ஈர்ப்பாயுதப்படாத ஒரு முழு கற்களால் நினைச்சா ஒரு பலிபடத்தை கட்டுறான். அதன் மேல் கர்த்தருக்கு நினைச்சுறான் கட்டி கர்த்தருக்கு தருவாங்க தகன பலியை செலுத்தி சமாதான பலியும் இடுறாங்க. அதன் மேல் கர்த்தருக்கு நினைச்சுறான் சர்வாங்க தகன பலியை செலுத்தி சமாதான பலியை நினைச்சுறாங்கட்டுறாங்க. இப்ப இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்க நினைச்சுதான் கற்கள்ல பெயர்த்து எழுதுறான். இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை நினைச்சுறாங்க கற்கள்ல நினைச்சுதான் பெயர்த்து எழுதுறான். இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டபடி இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் எப்படி கட்டளை இருந்தாரோ அதன்படி இஸ்ரேல் எல்லாரும் என்ன செய்றாங்க அவருடைய மூப்பர்கள் அதிபதிகள் நியாயாதிபதிகள் அந்நியர்கள் இஸ்ரேலில் பிறந்தவர்கள் இவர்களாம் என்ன செய்றாங்க கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கும் என்ன செய்றாங்க முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் என்ன செய்றாங்க கெர்சி மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்பேராகவும் நினைச்சுறாங்க நிக்கிறாங்க. யாரு மோசே முதல்ல கட்டளையிட்டபடி இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவருடைய மூப்பர்கள் அதிபதிகள் நியாயாதிபதிகள் அந்நியர்கள் இஸ்ரேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் நினைச்சுறாங்க உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற லேவியரான ஆசாரிக்கு முன்பாக நினைச்சுறாங்க பெட்டிக்கு முன்பாக நிக்கிறாங்க. அதுல வந்து இப்போ பாதி பேர் நினைச்சுறாங்க கெர்சி மலைக்கு எதிர்ப்புறமா வந்து நிக்கிறாங்க. பாதி பேர் வந்து ஏபால் மலைக்கு எதிராக வந்து நிக்கிறாங்க. இப்ப அதற்கு பின்பு அவர்கள் என்ன செய்றாங்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாவுமாகிய சகல வார்த்தைகளை என்ன செய்றான் வாசிக்கிறான். நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதியிருக்கிறபடி ஆசீர்வாதம் சாபம் ஆகிய சகல வார்த்தைகள் என்ன செய்றாங்க வார்த்தைகளை என்ன செய்றாங்க வாசிக்கிறாப்புல. இப்ப மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றின் முடியும் யோசுவா என்ன செஞ்சுட்டான்னா எல்லா இஸ்ரவேலின் சகல கண்களுக்கு முன்பாகவும் இஸ்ரவேலின் முழு குடும்பத்துக்கும் முழு சபைக்கும் இஸ்ரவேலின் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரிக்கிற அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையை விடாதபடிக்கு வாசிக்கிறான். மோசே கட்டளையிட்டபடி எல்லாவற்றிலும் யோசுவா என்ன செய்றான் இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் என்ன செய்றான் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் என்ன செய்றான் அவர்களுக்கு நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தை கூட விடாதபடிக்கு அழுத்தி என்ன செய்றான் வாசிக்கிறத பாக்குறோம். ஏபால் மலையில ஆசீர்வாதம் கெர்சி மலையில சாபம் சொல்லி நம்ம பார்த்தோம்ல அதன்படி என்ன செய்றாங்க கெர்சி மலையில ஆசீர்வாதம் ஏபால் மலையில சாபம் அப்படி மலையில பாதி பேர் அங்கேயும் பாதி பேர் இங்கே நின்று என்ன செய்றாங்க ஆசீர்வாதத்தையும் சாபமாகிய வார்த்தைகளும் நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதியிருக்கிறபடி யோசுவா என்ன செய்றான் வாசிக்கிறான். முன்னால வந்து பார்க்கும்போது மோசே வாசித்தாரு சாபமான வார்த்தையும் ஆசீர்வாதமான வார்த்தையும் சொன்னாங்க. இப்ப சாபமான வார்த்தையை சொல்லும் போது என்ன செய்றாங்க ஆமேன் ஆமேன்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ள மக்கள் என்ன சொல்லணும்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அதன்படியாக என்ன செய்றாங்க ஆசீர்வாத வார்த்தையும் சாப வார்த்தையும் என்ன செய்றாங்க யோசுவா மோசே சொன்னபடி என்ன செய்து முடிக்கிறார். விதமாக ஆயி பட்டணத்தை என்ன செஞ்சாங்க கர்த்தர் இவங்க கையில என்ன செஞ்சாரு ஒப்பு கொடுத்தார். பல தோற்கடிக்கப்பட்ட காரணம் இவங்க கையில பாவம் இருந்ததுனால ஒருத்தர் திருந்ததுனால அந்த தேசமே என்ன செஞ்சு கைவிடப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. இப்ப அவ வந்து மனக்கசந்து
அது கத்திர ஆலயத்துக்கே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மனக்கசந்ததுனால இப்போ என்ன செய்யறாரு கத்திர அவங்கள என்ன செய்யறாரு இவங்க பத்தியில ஜெயத்தை காட்டிட்டாரு. அதனால அவங்க ஜெயமா என்ன செய்றாங்க வாழ்றாங்க. இதுதான் யோசுவா 8ஆவது அதிகாரம். இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா அதே போல நமக்கு எதிராக சத்துருக்கள் பின்னிட்டு வரலாம். அவங்க வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் பதிவிடையாகிய ஜெபத்தை என்ன செய்யணும் ஏறெடுக்கணும். ஜெபம் பண்ணி பதிவிடையாக ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் போது அவர்கள் என்ன செய்வாங்க மடங்கடிக்கப்பட்டு போயிடுவாங்க. கர்த்தர் இது எல்லாத்தையும் என்ன செய்றாங்க ஆசீர்வதிப்பாராக. நம்ம இதற்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம என்ன செய்வோம் பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.